சிந்து பைரவி சீரியலில் டுடே எபிசோடில் பயங்கரமாக ப்ரோக்ராம்லாம் வைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் மனைவியை தூக்கிட்டு போன மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகமும் பைரவியும் சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன டாக்டர் பார்த்துட்டு நின்றுட்டுருக்க அப்படின்னு சொன்ன உடனே நான் இந்த போட்டியிலலாம் கலந்துக்கலன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் டாக்டர் என்னை தூக்கிட்டு போக உன்னால் முடியாதா? சரி வா நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சிந்து சொல்கிறாங்க. அடுத்ததான் அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா எனக்கு தூக்கின்னு போய் கீழே போடுறதுக்கா, அதனால் நானே உன்னை தூக்கிட்டு போகிறேன் வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மகாவோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே நீ என்ன கீழே போட்டு இடுப்பு உடஞ்சது உனக்கு பத்தலையா, இப்போ இங்கே வேற என்னை கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் போட மாட்டேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் தொப்புன்னு கீழே போட்டு உடச்சி விட்டுறாங்க. நான் அப்போவே சொன்னேன் அந்த ஆளை நம்பி போகாத, நீ எங்கக்கா நீ என் பேச்சை கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட தம்பி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த ஃபஸ்ட்டு போட்டியில் நம்ம ஆறுமுகமும் பைரவியும் தான் ஜெயிக்கிறாங்க. ரெண்டாவதாக சிவாவும் சிந்துவும் ஜெயிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் உரி அடிக்கிற போட்டி வைக்கிறாங்க. உரி அடிக்கிற போட்டியில் நம்ம சிந்துவும் சிவா, அதுக்கு அடுத்ததாக பைரவியும் ஆறுமுகமும் கலந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக அங்கே இருக்கிற மொத்த பரிசையும் நம்ம சிவா சிந்து அதுக்கு அடுத்ததாக ஆறுமுகம் பைரவி தான் எல்லா பரிசுமே வாங்குறாங்க. அதை பார்த்த நம்ம அன்னபூரணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த போலீஸ்காரோட கையை ஆறுமுகம் நல்லா முறுக்கி விட்டுறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் பொண்டாட்டி கையை பிடிப்ப, கையை உடச்சி விட்டுருவேண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரமாகவே பைரவியை நீ வேண்டான்னு சொல்லி டிவோர்ஸ் கொடுத்துட்டு தான் போக போகிறா, அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சவால் விடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.